ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கையெல்லாம் ஏன் இப்படி கலராக இருக்குன்னு பார்த்தீங்களா? என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். கோலப்பொடி மேக்கிங். பொங்கலுக்காக கலர் கோலப்பொடி இப்போவே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 4, 5, 6 கலர் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்ன கலர்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோலப்பொடி மேக்கிங்லாம் பார்க்க போகிறது கிடையாது, ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நினச்சி பயந்துடாதீங்க. இது வந்து December 31 அன்னைக்கு எங்கள் தாத்தாவுக்கு நினைவு நாள், சாமி கும்பிட்டோம் அன்னைக்கு எடுத்த வீடியோ எல்லாமே தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஆட்சி ஊர் வந்து திருச்செந்தூர் கிட்ட இருக்கிற ஒரு ரெட், ஆரஞ்சு, எல்லோ கேட்டிருந்தாங்க. எல்லோ மட்டும் ரெடி பண்ண முடியல. இதுவே இன்னும் சரியாக காயில், அங்கே கொண்டு போய் திருப்பி தான் லைட்டாக காய வைக்க சொல்லணும். இது எல்லாமே இப்போது ஊருக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு பட்டு மண்ணெல்லாம் திரிக்கிறதுக்கு அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. பனியாக விழுந்து இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் கிழிஞ்சிருச்சு. இப்படி மடிக்க வச்சுருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்து தான் இது என்ன நிலமைன்னு பார்க்கணும். இந்த பேப்பர்லாம் இனிமே அடுத்து ரீயூஸே பண்ண முடியாது, எல்லாம் தூரம் தான் போகணும். லாஸ்ட் டைம் அதுலேயே திருப்பி கலர் பொடி போட்டு வச்சுருந்தேன். அடுத்தது அக்ஷிதா குட்டிக்கும் தன்ஷிதா குட்டிக்கும் லீவ் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் அப்படியே பேக் பண்ணிட்டு அடுத்தது அக்ஷிதா மணியோட 2 ப்ராஜெக்ட். இந்த பக்கம் ஆகர்ஷனா கிளம்பிட்டு இருக்காங்க. கண்ணே ஆகர்ஷனா கிளம்புறியா? எப்போ ட்ரெஸ்ல பூனைக்குட்டிலாம் இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து ரம்யாக்கா வந்து பாப்பாக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. 4 பேருக்கும் மேட்சிங்கா. 4 பேருன்னு சொல்றான், ஆனா 3 பேர் தான் இந்த வீடியோல இருக்காங்க. இன்னொரு குட்டி வந்து அங்க ஊருக்கு போனது ஜாயின் பண்ணிப்பா. அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் லாஸ்ட் வீக் நாங்க திருச்செந்தூர் போகும்போது கூட்டிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட தங்கச்சி பாப்பா வந்து நம்ம இனிமேதான் போய் மீட் பண்ண போறோம். நம்ம வீட்டுல வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்லயும் குட்டீஸ் இருக்காங்க. இன்னைக்கு வந்து சர்வாவும் விஸ்வாவும் மிஸ்ஸிங். அவங்க எல்லாமே கேரளா போயிட்டாங்கல்ல, அதனால அவங்களால வர முடியல. நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கு, வந்துட்டா. மற்றபடி என்னோட 2 அக்கா, நாங்கள் தம்பி எல்லாருமே இந்த வீடியோவில் வந்திருப்போம். எங்கள் அம்மாவோட அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரையுமே கூட பார்க்கலாம். காரில் ஏறினதும் ஆகர்ஷனா குட்டிக்கு அப்படியே தூக்கம் சொருகிருச்சு. இது ஒரு வழிக்கு நல்லது, ஏன்னா காரில் ஆல்ரெடி ஃபுல் லோடு. இவ வேற ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அங்கேயும் உருண்டுட்டே வருவா. தூங்கிட்டானா நம்ம ஜாலியாக ட்ராவல் என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். முடிச்சிருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், அது வேற விதமான என்ஜாய்மெண்ட். இது வந்து கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான என்ஜாய்மெண்ட். இது வந்து ஆத்தூர் பிரிட்ஜ் வழியாக தான் போகணும். இப்போ பழைய பிரிட்ஜ் தான் ஃபுல்லாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. புது பிரிட்ஜ் வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. நேற்றுலேருந்தே அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் ஐஸ்கிரீம்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இங்கே ஒரு கடையில் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஃப்ளட்ல ரொம்ப டேமேஜ், எல்லா ஷாப்புமே தண்ணி. ஸோ ஃப்ரீசர் எதுவுமே ஒர்க் ஆகலை, ஐஸ்கிரீம் இல்லைன்ட்டாங்க. சரி கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அதை பங்கு போட்டு எல்லாரும் சாப்பிட்டோம். எங்கள் ஆச்சி ஊருக்கு போகிற வழியில் ஃபுல்லாகவே தோட்டம் வயல் அப்படியே பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்களேன், எங்கள் அக்கா எவ்வளோ அழகா வயல் வெளியெல்லாம் ரசிச்சுட்டே வராங்க. அப்படியே விஜயகாந்த் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களோட சாங்ஸ் தான் அன்னைக்கு பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சு கேட்டுட்டே போனோம். டிராவல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆச்சி வீட்டுக்கு போன உடனே லக்ஸ் பாப்பா பார்த்தாச்சு. குட்டீஸ் எல்லாம் எல்லாரும் மீட் பண்ண உடனே ஒரே ஜாலி தான். லக்ஸ் வந்து ஒரு 4-5 டேஸ் அவங்க அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டா. இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் பார்த்த உடனே ரொம்ப குஷி ஆயிட்டா. அதுவும் இல்லாம ஆகர்ஷனாவும் லக்ஸும் ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ஆனா ஆகர்ஷனா வந்து அவளை பிடிச்சி கிள்ளி வச்சுட்டு ஏதாவது பண்ணி சேட்டை பண்ணிட்டு இருந்தா. லக்ஸ் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, அமைதியான பிள்ளை. அவங்க அக்காவை மட்டும் தான் அடிப்பா, மற்றவங்க மேல கை வைக்க மாட்டா. அதுக்கப்புறமா லக்ஸுக்கும் இவங்களோட காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டோம். கலத்திட்டு புது சட்டை மாத்த போறியா? ஹேண்ட்ஸ் அப். 6 பேக் தெரியுது. என்ன லங்கோடு புது சட்டையா? ஒயிட் ஆர்மி நியூ இயர் ட்ரெஸ்ஸு. 4 பேரும் கியூட் கிட்டீஸ் மாதிரி அங்கங்கே சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஆகர்ஷனா பாப்பாவுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியல. அவளுக்கு அந்த மண்ணில் இறங்கி அப்படியே வெளியில் ஓடி போகணும். வீட்டுக்குள்ளே அவளுக்கு இருக்கிறதுக்கு பிடிக்காது. கேட்டை தாண்டி வெளியில் ஓடிடணும். அதுக்கு தான் அவள் எய்ம் பண்ணிகிட்டே இருந்தா. அப்புறமா கிட்ஸ் எல்லாமே உட்காந்து ரிங்க ரோசஸ்லாம் விளையாண்டுட்டு சங்கத்தில் கலந்துட்டா லக்ஸும்.
தூக்கிடுவா போல. கையை பிடிச்சிக்கோ, பாப்பா கையை பிடிச்சி கூட்டிட்டு போ. வாங்க வாங்க, ஊரல் பூச்சியை பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை. எல்லாருமே உருள் பூச்சியை பார்த்துருப்பீங்க. அதை வந்து மைக்கட்டி பூச்சின்னு கூட சொல்லுவாங்க. தன்ஷிதா வந்து மஸ்குட்டியா என்ன சொன்னேன்? ஊரல் பூச்சி தான் மஸ்குட்டின்னு இல்லை இல்லை அங்கே தான் கிடக்கு. நெல்லு அந்த கிடக்கு பார்த்தியா? புஸ்குட்டியா கிடக்கா? அதான் ஊரல். இது வந்து லக்ஸக்கா எங்க? மெதுவா போ. லல்லல்லா கீழே எடுக்காத. லக்ஸக்கா கொடு, பூ கொடு. நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து மணி 10:11 இருக்கும். சரி வாங்க, 4 பேர் கையை பிடிச்சி நடந்து வாங்க. அப்பா கையை பிடிச்சிக்கோங்க. சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல போகும். பார்த்து பார்த்து. அது செருப்பு கலந்து கலந்து போகுது. கிடச்சிதா மயில்முடி? பார்த்து பார்த்து. ஆமாம், அந்த பக்கம் தான் நிறைய சுற்றிட்டு கிடக்கும். பாம்பு நிறையா இருக்கும் அங்கே. குப்பையாக கிடக்கு. குப்பைமேனி இருக்குது வீட்டில், செடி தொட்டியில் நட்டி வச்சுருக்கேன். பூச்சி பிடிங்க பிடிங்க பிடிங்க. அந்த ஒரு பூச்சி, இந்த பூச்சி வருது. பூச்சி அவ்வளோ பிடி. எம்மா எப்போ 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 வீரத்தமிழச்சி. போச்சு போச்சு, அவங்க அம்மா கூட்டிட்டு வரப்போகுது. இப்போ அவங்க அம்மா கூட்டிட்டு வரப்போகுது. அது ஒண்ணு என்ன செஞ்சது? அது பாட்டுக்கு ஓடுது. அடிக்க கூடாது, பாவம் இல்லையா? வலிக்கும்ல. அது பேர் செத்து போச்சு. ஐயா அப்படியா? தூங்கிட்டா? ஏ தூங்கியாச்சு இது. அத்தை மாமாலாம் வந்த அப்புறமா காலையில் இட்லி, கேசரி, சாம்பார், சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு தாத்தா தோட்டத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆகர்ஷ்னாவுக்கு வந்துட்டு ஆட்டுக்குட்டிலாம் ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, மாடு, தோத்தோ அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப குஷியாயிருவா. இங்கே நிறைய பாய் இருந்துச்சு. பாயின்ட்டு அதை எதை பார்த்து பார்த்து கை காமிச்சிட்டே இருந்தா. வாய்க்காலில் தண்ணி ஓடல, ஊருக்குள்ளலாம் தண்ணி ஓடுது. அங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக வாய்க்கால் தான். ஆமாம், மீன் கிடக்கும். இது தோத்தோ தோத்தோ, அங்கே இம்பா. அது மீனை பார்த்துட்டே போகாதீங்க, ஒரு ஆய் கிடக்கும். தோட்டத்துக்கு போகிற வழியிலேயே அவ்வளோ அழகாக இருந்தது. வாய்க்கால் எல்லாமே தண்ணி அதிகமாக இருக்குமோன்னு எதிர்பார்த்தோம். பார்த்தா எல்லா தண்ணியும் வத்திருச்சு. ஆமா, இதுலயே குளிக்கணும். சீ, நல்ல தண்ணி அந்த பக்கம் இருக்கு. டேம்ல இருந்து உளுந்து வரும். அங்க போகும்னே. போ. ஆமா, எல்லாம் உடஞ்சி ஓடுனனால ஃபுல்லாக டேம்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க போல தெரியுது. தன்ஷிதாமணி வந்து சரியான வாய். அவள் வந்துட்டு ஒவ்வொருத்தையும் கேட்ட கேள்வியில் பார்த்தா எல்லாருமே ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. அந்த இதெல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோ காமெடி, செம்ம வாய். அதெல்லாமே நம்ம வந்துட்டு இதோட சேர்த்து பார்த்தோம்னா இந்த விலாக் வந்து ரொம்ப பெருசாயிரும். ஸோ அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீக்கே எங்கள் மாமா பசங்க எல்லாருமே வந்து இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இங்கே உட்கார்றதுக்கு இடம் வசதியாக இருக்குது. அதுமாரி பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே செடியாக தான் இருந்தது. எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணி போட்டனால தான் இப்படி இருக்குது.
அன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி எல்லாரையுமே மீட் பண்ணதில். லாஸ்ட் இயர் வந்தப்போ இந்த செடிக்குள்ளெல்லாம் கோவக்காய் நிறையா இருந்தது, அதை போய் பறிச்சுட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து குட்டீஸை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. அதுமாதிரி உள்ளே என்ன செடி இருக்குன்னு தெரியல, ரொம்ப நெருக்கமாக இருக்குல்ல, அதனால உள்ளே யாருமே இறங்கவே இல்லை. ஃப்ளட்டு வந்த டைமில் வந்து இங்கெல்லாம் தண்ணி தான், ஆனால் ஒரு நாளில் வந்து எல்லாமே வத்திருச்சு. ஸோ ரொம்ப பெருசாக எந்ததும் தெரியல இந்த ஏரியாவில். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் தாத்தா ஃபோட்டோ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்ச் ப்ரிப்ரேஷன் எல்லாமே எங்கள் அத்தையோடது தான். மட்டன் குழம்பு அப்புறம் ப்ரான் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி. எங்கள் வீட்டில் காரம் எப்போதும் கம்மியாக தான் சேர்த்துப்போம். ஆனால் எங்கள் ஆச்சி ஊரில் எங்கள் அத்தையும் சரி ஆச்சியும் சரி எப்போவுமே அந்த வில்லேஜ் டேஸ்ட் வந்துட்டு மாறவே மாறாது. ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க. புக்ஸு பாப்பாவுக்கு இலையில நிறைய ஸ்வீட்டு எல்லாத்தையும் வச்சு பார்த்தோன்னே எனக்கு காஃபி வேணும்னு முதல்ல கேட்டுட்டா. சரி குழந்தை ஆசைப்பட்டதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னதுமா வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் அவளுக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல. சந்தியாக்கா மிஸ்ஸிங்கில், அதனால் அக்காவுக்கும் ஒரு வீடியோ காலை போட்டு அக்காவையும் இந்த வீடியோவில் கரெக்ட் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்காக எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இங்கே உட்காந்து சக்கரை பொங்கல் ஸ்வீட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு. ரிட்டன் வீட்டுக்கு போகிறப்போ அங்கே பாருங்கள் ஒரு பூசணி பூ பார்த்தோம். பெரிய பெரிய பூ அழகழகாக இருந்தது. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்கு கீழே பார்த்தோன்னா நிறைய மீன் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் அக்ஷயாவுக்கும் தன்ஷிதாவுக்கும் மீனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங்காக வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். வீட்டிலேருந்தே கேட்டே தான் வந்தா, வாய்க்காலில் குளிக்கலாமா மீன் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி முடிஞ்சால் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். தண்ணி எப்படி இருக்கோ என்னவோ தெரியல அப்படின்னு. அந்த வாய்க்காலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சது, குளிச்சு என்ஜாய் பண்ணது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஃபிஷிங் வீடியோவை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். ஸ்டே கனெக்டட்.